ரைட் நவ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லா அழகா இருக்கணும், பெட்டர் ஜா லைன், பெட்டர் கண்கள், பெட்டர் ஹேர் ஸ்டைல், இப்படி எல்லாமே இருந்தால் தான் நீங்க அட்ராக்டிவா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்க கண்ணாடி முன்ன நின்று உங்களையே நீங்க பார்க்கும்போது உங்க மனசு சொல்லும் இது கண்டிப்பா பத்தாது அப்படின்னு. ஆனா உங்க மூளை உங்களை கண்டிப்பா ஏமாத்துது. ஏன்னா ஒரு அப்பட்டமான உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க அட்ராக்டிவ்னஸ்ல ஃபேஸ் வெறும் 50% மட்டும்தான். ரிமைனிங் 50% பியூர் சைக்காலஜி தான். இதுல ரொம்ப கம்மியான விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணாலும் நீங்க இன்ஸ்டன்ட்டா அட்ராக்டிவ் ஆகிடலாம், அதுவும் பிசிக்கலி எந்த ஒரு சேஞ்சும் நீங்க பண்ணாம. என்னன்னு பார்க்கலாமா? டிப் 1, தி ஹீலோ எஃபெக்ட். உங்க பிரெயின் ஒரு விஷயத்துல வடிகட்டின முட்டாள் மாதிரி தான். ஏன்னா யார்கிட்டயாச்சும் ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை நீங்க பார்த்தாலும் அவங்கள பத்தி இன்னும் அதிகமா அதுவாகவே அசியூம் பண்ணிடும். அப்படி நீங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் நீங்க ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஃபன்னி, ரொம்ப கைண்டான பர்சன் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவ் ஆளுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு உண்மை என்னன்னா, கான்ஃபிடென்ட் அப்படின்றது ஃபீலிங் கிடையாது, அது ஒரு பிஹேவியர். மீனிங் நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சாலே போதும். நேரா நில்லுங்க, ஷோல்டர் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும், உங்க சின் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும், அவ்வளோதான். உங்க பிரெயினும் சரி, மற்றவங்க பிரெயினும் சரி, மற்ற எல்லா விஷயத்தையும் தன்னை போல கற்பனை பண்ண ஆரம்பிக்கும். ஈவன் தோ உங்க பிசிக்கல் லுக்ல ஒரு துளி மாற்றம் கூட வரலனாலும் நீங்க ஜென்யூனா அட்ராக்டிவா தெரிவிங்க. டிப் நம்பர் 2, தி 0.5 செகண்ட் ரூல். நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. ஐ கான்டாக்டை பண்றேன்ற பேர்ல ஒன்று வெச்ச கண்ணு வைக்காம பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லைன்னா மொத்தமா ஐ கான்டாக்டே இல்லாம அங்கேயும் இங்கேயும் சுத்தி முழிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த 2 சைகையும் உங்களை ரொம்ப நர்வஸான பர்சனாக தான் காமிக்கும். இதுக்கு 2க்கும் நடுவில் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு, அதுதான் 0.5 செகண்ட் ஐ கான்டாக்ட். அப்படி நீங்க யாரையாவது மொதல் டைம் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 0.5 செகண்ட் அவங்களே பாருங்க. இது உங்க ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கும். அப்படியே கண்டினியூ பண்ணி வெச்ச கண்ணு வைக்காம பார்த்துட்டு இருந்தா வியர்டா ஃபீல் ஆகும். இந்த மைக்ரோ மொமெண்ட் போதும் உங்களை ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாகவும் அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிற மாதிரியும் அஃப்கோர்ஸ் நீங்க அட்ராக்டிவ் பர்சனாகவே காமிச்சுக்க. இந்த கான்செப்டை தின் ஸ்லைசிங் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. பீப்புள் உங்களை ரொம்ப சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம் ஆனா உங்களை பத்தின மொத்த கண்ணோட்டத்தையும் மாத்திடும். டிப் 3, தி ஸ்லோ பிளிங்க். இது கேட்கும்போது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் நீங்க ரொம்ப ஸ்லோவா பிளிங்க் பண்றீங்கன்னா மக்கள் எல்லாருமே நீங்க ரொம்ப காம் பர்சனாலிட்டி, ரொம்ப கான்ஃபிடென்ட் அப்படின்னு தோண வைக்கும். ஃபாஸ்ட் பிளிங்கிங் ஈக்குவல் டு நர்வஸ், அப்புறம் அன்ஷூர். ஸ்லோ பிளிங்கிங் அப்படின்னாலே ரிலாக்ஸ்ட் பர்சன், நிதானமான ஆளுன்னு தான் நம்ம மூளைக்கு தோணும். நம்ம பிரெயின் காம்னஸை ஒரு காம்படன்ஸாக பார்க்குது. மோர் காம்னஸ், மோர் அட்ராக்டிவ், லைக் தோனி மாதிரி சொல்லலாம். டிப் 4, ஸ்லோ டவுன் யுவர் வாய்ஸ் 10% ஸ்லோவர். ரொம்ப டீப்பான வாய்ஸ் இல்லை, ரொம்ப ஹஸ்கியான வாய்ஸ் கூட இல்லை, அதுக்காக ஒரு செக்ஸியான வாய்ஸ் கூட இல்லை. ஜஸ்ட் உங்க நார்மல் வாய்ஸை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. யாரெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுறாங்களோ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப மெச்சூர் பர்சனாகவோ ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஆளாகவோ பார்க்கப்படுவாங்க. அப்வியஸ்லி இப்படி இருந்தாலே அவங்களை எல்லாருமே கவனிப்பாங்க அண்ட் அவர் அட்ராக்டிவ் பர்சனாகவே அறியப்படுவார். ரொம்ப ஃபாஸ்டா பேசினா அவர் ரொம்ப நர்வஸா இருக்காருன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸ்லோவா பேசினாலே நம்ம மூளை இவர் ஏதோ சொல்ல வரார், கேட்போன்னு கேட்க ஆரம்பிக்கும். அகைன் இது ஒரு பியூர் சைக்காலஜி தான். டிப் 5, தி ஸ்பாட்லைட் எஃபெக்ட். உங்ககிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு குறை இருக்கும், லைக் சின்ன வயசுல வெள்ளை முடி, அன்ஈவன் ஷேப், உடஞ்ச மூக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் உங்களுக்கு தான் ஒரு குறையா தெரியும், ஆனா பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட். உங்க கண்ணுக்கு அவங்க உங்க குறைகளை நோட்டீஸ் பண்ற மாதிரி தெரியும், ஆனா அவங்க அதை கேர் பண்றதே கிடையாது. சைக்காலஜில இதுக்கு பேர் தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். உங்க குறைகளை மற்றவங்களை விட நீங்க தான் பலமுறை நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, அவங்களுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. கான்ஃபிடென்ட் கூட இப்படி ரிவர்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுங்க, மற்றவங்களும் அப்படிதான் உங்களை பார்ப்பாங்க. டிப் நம்பர் 6, தி பவர் ஆஃப் பாசஸ். இது கொஞ்சம் இல்லீகல் டெக்னிக் மாதிரி தான் தோணும். அப்படி உங்களை யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா ஒரு அரை செகண்ட் பாஸ் விடுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பாஸ், அப்படியே நீங்க காம் அண்ட் கம்போஸ்ட் பர்சனாக தெரிவிங்க. இன்ஸ்டன்டா நீங்க சோஷியலி இன்டெலிஜென்ட் பர்சனாக தெரிவிங்க. கான்ஃபிடென்ட் பீப்புள் தான் பாஸ் கொடுப்பாங்க, மற்றவங்க அவசர அவசரமா ஆன்சர் பண்ண பார்ப்பாங்க. அப்வியஸ்லி அதுவே உங்களை ரொம்ப அட்ராக்டிவாகவும் காமிக்கும். ஸ்லோவா பேசினாலே நம்ம மூளை இவர் ஏதோ சொல்ல வரார், கேட்போன்னு கேட்க ஆரம்பிக்கும். அகெயின் இது ஒரு பியூர் சைக்காலஜி தான். டிப் நம்பர் 7, தி ஓப்பன் ட்ரையாங்கிள். நீங்க யார்கிட்டயாச்சும் பேசும்போது உங்க செஸ்டையும் ஃபீட்டையும் பாயிண்டடா அவங்க சைடாக வச்சுக்கோங்க, ரொம்ப இல்ல கொஞ்சமா. இதை செய்யும் போது நீங்க ரொம்ப அப்ரோச்சபிள்னு எதிரில் இருக்கிறவங்களுக்கு தோணும். இது ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். இப்படி ஓப்பன் பாடி லாங்குவேஜ் இருக்கிறவங்க நேச்சுரலி ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க. டிப் நம்பர் 8, தி இமோஷனல் மிரர். இது ரொம்ப ஸ்கேரியான டெக்னிக், பட் ரொம்ப எஃபெக்டிவ்.
மனுஷனுக்கு யாராவது ஒருத்தர் தன்னை போலவே இருந்துட்டா போதும் அவங்கள ரொம்பவே பிடிக்கும். நான் சொல்றது உருவத்தில் அவங்கள மாதிரி காப்பி அடிச்ச மாதிரி இல்ல, கேரக்டர்ல சொன்னேன், பிஹேவியர்ல சொன்னேன். அவங்க இன்ஸ்டன்ட்டா உங்ககிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க சந்தோஷத்துல நீங்களும் கொண்டாடுங்க, அவங்க சோகத்துல நீங்களும் கலந்துக்கோங்க. அப்ப அவங்க பிரெயின் சொல்லும், எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அட்ராக்ஷன் அப்படின்றது எப்பவுமே லுக்ல மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல, அது இமோஷனல் கனெக்டிவிட்டியில கூட வரலாம். டிப் 9, த குவாய்ட் கான்ஃபிடன்ஸ் எஃபெக்ட். சும்மா நீங்க லோடலோடன்னு நிறைய பேசணும்னு அவசியம் இல்ல, ரொம்ப கம்மியா பேசணும், பட் எஃபெக்டிவா ஒரு இன்டென்ஷனோட பேசணும். தேவைன்னு வரப்ப மட்டும் ரொம்ப கம்மியா பாயிண்டோட பேசுறவங்கள ரொம்ப வேல்யூபிளான பர்சனாகவும் ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக தான் எல்லாரும் பாக்குறாங்க. இது ஒரு சைலன்ஸ் கிடையாது, இது தேவைக்கேத்த மாதிரி எனர்ஜியை செலவிடுறது. நீங்க குவாலிட்டியை கொடுக்குறீங்க, குவான்டிட்டியே இல்ல. டிப் 10, ஸ்மைல் வித் யோர் ஐஸ், நாட் வித் யோர் மவுத். எப்பவுமே ஈன்னு அளவுக்கு அதிகமா பல்ல காமிச்சிட்டு இருக்கிறது உங்களை வீக்காகவும் நர்வஸ் பர்சனாகவும் காமிக்கும். ஒரு சின்ன குவிண்ட், அதை டுஷான் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உங்களை இன்ஸ்டன்டா அட்ராக்டிவ் ஆக்கிடும். இந்த ஸ்மைலை தான் ஆக்டர்ஸ் எல்லாரும் மூவில யூஸ் பண்றாங்க. அண்ட் எஸ், அது ரியல் லைஃப்லயும் வேலை செய்யும். ஃபைனலா ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். அட்ராக்டிவ் அப்படின்றது உங்க லுக்ல பண்ற ஃபிக்ஸிங் கிடையாது, உங்க சிக்னல்ஸ்ல பண்ற ஃபிக்ஸிங். உங்க போஸ்டர், உங்க ஐ கான்டாக்ட், நீங்க பேசுற விதம், நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, இப்படி பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ல தான் இருக்கு. இது அடுத்தவங்க மூளையில உங்களை பத்தின பிம்பத்தையே மாத்திடும். மக்கள் உங்க ஃபேஸை பார்த்து மயங்கி விழ மாட்டாங்க, அவங்க உங்க எனர்ஜியில தான் விழுவாங்க. இதுல ஏதாவது 2-3 டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணாலே மக்கள் உங்களை வித்தியாசமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பிரெயினுக்கு நீங்க வித்தியாசமா தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் மக்களே. நீங்க எந்த டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறீங்க, காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.